மாஸ்டர் இப்படி பண்ணலாமா? நல்லா கவனிக்க அன்பானவர்களே, நல்லா கவனிக்க அன்பானவர்களே. நம்மளுக்கு அண்ணன் ஒரு நல்ல மெசேஜ் மக்களுக்கு சொல்லித்தர போறாரு. பாதி உண்மை இருக்குல்ல, அது முழு பொய்யை விட ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அண்ணன் என்ன சொல்றாருன்னு புரியுதா? பாதி உண்மை இருக்குல்ல, அது முழு பொய்யோட ஆபத்தானது. எப்படின்னா, ஒரு ஊழியரு 10 நல்லது பண்றாரு, 1 தானே தப்பு பண்றாரு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு தான் அண்ணன் எடுத்து காட்டா சொல்றாரு. ஏன்னா பாதி உண்மையை பேசும்போது இவங்க நல்லா பேசுறாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது கூடவே சேர்ந்து கொஞ்சம் பொய்ய உள்ள சேர்த்துட்டாங்க. அதனால இவங்க தான் மிக மிகப்பெரிய டேஞ்சரஸ் நம்ம தமிழ் கிறிஸ்தவ வரலாற்றிலேயே. அந்த தமிழ் கிறிஸ்தவ வரலாற்றிலே முக்கியமான ஆள் யாருன்னு நல்லா ஏன் நான் சொல்றேன்னு கவனிங்க. நீ பரிசுத்தமா ஜீவிக்கணும். அண்ணன் யாரு சொல்றாருன்னு தெரியுதா? பரிசுத்தமா ஜபிக்கணும். ஜபம் வருது. அப்ப யாரு? நம்ம அண்ணன் தான். இதோ பாருங்க. உன்னுடைய வியாபாரத்திலே பரிசுத்தம் இல்லை, அநியாய லாபம் நீங்கள் சம்பாதிப்பீர்களே, ஆனால் உங்களுடைய தொழிலிலே பரிசுத்தம் இல்லை, இந்த வருமானத்திலே பரிசுத்தம் இல்லை, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. எல்லாவற்றிலும் பரிசுத்தம். ஐயாக்கு வியாபாரம் பண்ணி பண்ணி பரிசுத்தையும் வியாபாரமா தான் சொல்லி கொடுப்பாரு. பரிசுத்தமா இருந்தா ஆசீர்வதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி தருவாரு. ஆண்டவரு நம்ம சிலுவையில உயிரே கொடுத்திருக்காரு, அவருக்காக பரிசுத்தமா வாழணும் அப்படி சொல்லி தர மாட்டாரு. நீ கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும். கர்த்தருக்கு பிரியமா நடக்கிற வழியும் மோகன் சொல்லிருக்காரு. இன்னைக்கு உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்க நினைக்கலாம் நான் சரியா தானே இருக்கிறேன்னு சொல்லி, அந்த வழிகள் தேவனுக்கு பிரியமான வழிகளா யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியமான வழியை சொல்லி கொடுத்துறாரு. அப்புறம் நீ வசனத்தை வாசிக்கணும், நீ ஜெபிக்கணும், எல்லாம் ஓகேவா? வசனத்தை வாசிக்கணும், ஜபிக்கணும், இதுலயும் ஜெபம் வருது. அப்போ மோகன் சொன்ன அந்த வசனத்தை எப்படி ஆசீர்வாதமா மாத்துறாருன்னு பாருங்க. உலகத்திலே அதிகமான மக்கள் வாசிப்பதும் இந்த வேத புஸ்தகம்தான். இது தேவனுடைய வார்த்தை. இதை நீங்க வாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உணர்வீர்கள். அதனால நீங்களும் வேத புஸ்தகத்தை தினமும் கவனமா வாசிங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. இதுலயும் அண்ணனோட ஆசீர்வாதங்களை பாத்தீங்களா? நமக்காக ஆண்டவரு உயிரே கொடுத்திருக்காரு, நம்முடைய பாவத்துக்காக மரித்தாரு, உயிர் திறந்தாரு. அதனால அவர் யாருன்னு வேதத்தை படிச்சு தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அதையும் வேதத்தை படிச்சு ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஐயா வேதத்தை எதுக்கு படிக்கணும்னு இந்த ஒரு இடம் மட்டும் இல்ல, பல இடங்கள் சொல்லிருக்காரு. இருந்தாலும் உங்களுக்காக ஒரு 3 இடங்களை எடுத்து போடுறேன். எல்லா ஊழியக்காரரும் சொல்லுவாங்க, எல்லா பெற்றோரும் பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, பைபிள் வாசியா ஜெபம் பண்ணியா? ஒன்று சொல்ல, ஆமாம் பைபிள் வாசிட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன். தினம் ஒரு வசனம் காலண்டரில் வாசித்துட்டு போன ஆசீர்வாதம் வராது. வசனத்தை தியானிக்கணும், அப்பதான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதுலயும் பாத்தீங்களா, வெறும் வசனத்தை வாசித்துட்டு போனா ஆசீர்வாதம் வராது, அதை தியானிக்கணும். எதுக்காகனா ஆசீர்வாதம் வரணும்னு தியானிங்க, அப்பதான் ஆண்டவர் கொடுப்பாரு. இந்த வேத வசனம் நமக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணும். அதனால்தான் சிலர் என்கிட்ட தனியா ஜெபிக்கன்னு சொன்னா கூட்டத்துக்கு வாங்க, முதல்ல வசனத்தை கேளுங்கள் என்று நான் உற்சாகப்படுத்துவேன். ஏன்னா வசனத்தை கேட்கும் போது விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகும் போது உடனே இயேசுவிடத்திலிருந்து அற்புதத்தை பெற முடியும். வேதத்தை படிக்கும் போது விசுவாசம் பெருகுமா? விசுவாசம் எதுக்கு பெருகுது? அப்போதான் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னா ஆண்டவர் என்ன கொடுப்பாருன்னு விசுவாசி வேதத்தை படி சொல்றாரு. ஐயா வாசிக்கவும் இதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தருக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஐயாவோட ஜபமும் இப்படிதான் இருக்கும். இதை வாசிக்கவும் உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவும் கிருபை தாருன்னு தான் ஜபிக்கிற ஐயா. ஐயாக்கு வாயத்திருந்தா ஆசீர்வாதமா தான் வரும். ஏன்னா மக்களுக்கு ஆசீர்வாத வார்த்தைகளை கொடுத்தாதானே இவரு ஆசீர்வாதமா வாழ முடியும். என்ன மாதிரி பேசுறாரு? இங்க பாரு, நீ சபைக்கு விரோதமா ஏன் இப்படி பேசுற? இங்க பாரு, நீ ஏன் சபையில அரசியல் பண்ற? எல்லாத்தையும் பேசுவார்கள். ஆமாண்ணே, எல்லாத்தையும் பேசிக்காரு. இதோ பாருங்க, உபத்திரவத்தில் உண்டானது திருச்சபை. இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்படி இரத்த சாட்சியின் மூலமாய் உருவாக்கப்பட்ட திருச்சபை எப்படி இருக்கிறது? இதை உணர்ந்து கொள்ளாதபடி அரசியல் பண்ணி கொண்டிருக்கிற கள்ளர்களும் துன்மார்க்கனும் குடிகாரனும் வேசிக்கள்ளனும் திருச்சபைக்குள்ள டைசஸுக்குள்ளே நுழைந்து சபையை பாழாக்கி கொண்டிருக்கிற நீ, உன் குடும்பம் சபிக்கப்பட்டு போகும் என்பதை அறிந்து கொள். ஆமாண்ணே, நீ சொன்ன மாதிரி
சபைக்குள்ள அரசியல் பண்றவங்களாம் கடிந்து கொண்டு உபதேசிக்கிறாருனே. இது மட்டும் இல்லாம வாலிபர்களும் எழுந்து கடிந்து கொள்ளன்னு எப்படி உபதேசம் பண்றாரு பாருங்கண்ணே. வாலிபனை எழும்பு, எவ்வளவு நாள் அமைதியா இருக்க போகிறாய்? சபையின் அநியாயத்தை கண்டு அமைதியா இருப்பாயோ? தாவீது சுந்தரனாரை போல எழும்பணும், சபைக்காக எழுப்புதல் வரணும். துன்மார்க்கரை அப்புறப்படுத்துங்க, சபை சாட்சியா நிக்கணும். கள்ளர்களை லஞ்சம் வாங்குற துன்மார்க்கனை குடிகாரனை சபை விட்டு விரட்டு. எதுக்கு உள்ள வச்சிருக்கிற? உனக்காக கர்த்தருக்கான வைராக்கியம் உனக்கு இல்லாவிட்டால் நீ என்ன கிறிஸ்தவன்? சுயநலவாதிகளாய் நாம மாறி போய் விட்டோம். அண்ணே, ஐயா சபைக்குள்ள அரசியல் பண்றவங்கள திட்டமும் இல்லாம இந்த மாதிரி வைராகியமா எழுமணும். இல்ல நீ என்ன கிறிஸ்தவன் சொல்லி வைராகியமா பேசுறாருனே. அவர் வார்த்தை கேட்டா நீங்க எழுப்பிட்டீங்களோ? அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஆஹா என்ன பியூட்டிஃபுல்லா பேசுறார், பெர்ஃபெக்ட், உண்மையா தான் பேசுறார். அது வரைக்கும் தான் உண்மை. அதுக்கு அண்ணே, அது வரைக்கும் கூட உண்மை இல்லண்ணே. இது வரைக்கும் மோகன் சார் பேசுனதுல ஏன்னா உண்மை இருந்துச்சா? ஆசீர்வாதம் என்ற ஒரு வார்த்தைய மக்களுக்கு ஆசை வார்த்தைய காமிச்சுதானே அவர் எல்லா உபதேசமும் பண்றாரு. இது வரைக்கும் எங்க கரெக்டா பேசினாரு. சரி, உங்களோட பார்வைக்கு இது வரைக்கும் கரெக்டா இருந்தாலும் இது அப்புறம் என்ன தப்பா பேச போறாருன்றது சொல்லுங்கண்ணே. நீ சொப்பனம் காணணும், நீ தரிசனம் பார்க்கணும். கரெக்ட்னே, சொப்பனம் காணணுன்றதையும் தரிசனம் பார்க்கணுன்றதையும் சின்ன பிள்ளைகளை கூட விட்டு வைக்கல. ஒரு சின்ன பிள்ளைகளையும் கெடுத்து வச்சிருக்காரு பாருங்க. இங்க ஒரு குட்டி பாப்பா வந்திருக்காங்களே, ஸ்தோத்திரம். என்ன சொல்ல போறீங்க? எனக்கு ஏசப்பா அபிஷேகம் கொடுத்தாங்க. அப்போ ஏசப்பா அபிஷேகம் கொடுக்கணும் மேலே எனக்கு என்ன வரணும். ஏசப்பா அபிஷேகம் தந்தாங்களா? எத்தனாப்பு படிக்கிறீங்க? செகண்ட் முடிச்சு தேர்ட் போகிறோம். 2ஆப்பு முடிச்சு 3ஆப்பு போறீங்களா? ஏசப்பா அபிஷேகம் பண்ணாங்களா? பாருங்க, இந்த சின்ன பிள்ளைய கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதான் சொல்றது, சிறு பிள்ளைகள், அதாவது குமாரர் குமாரத்திகள். இனிமே இவங்க தான் தீர்க்க தரிசனம் சொல்ல போறாங்க பாருங்க. கர்த்தர் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுத்து பயன்படுத்த போகிறார். அண்ணே, கரெக்டா சொன்னீங்கண்ணே. பிஞ்சி மனசுல நஞ்ச விதைச்சிருக்காரு இவரு. நீ ஆவியில நிரம்பணும். இங்க வா, நீ மேடைக்கு வந்து பேசு. இப்ப ஆவியில நிரம்பி. அண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே அண்ணன் ஆவில நிரம்பி இங்க தப்பி வைக்கிறார் பாருங்கண்ணே. ஆவில நிரம்பி ஜெபிக்கணும், ஆவில நிரம்பி ஜெபிக்கணும், ஆவில நிரம்பி ஜெபிக்கணும். ஓகே, நீ ஜெபம் பண்ணு. அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி ஆவில நிரம்பி ஜெபிச்சாருண்ணே. புரியுதா நான் சொல்றது? அண்ணே, மக்களுக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு புரியுதுண்ணே. ஆனா நீங்க கொஞ்சம் பேர் சொல்லி இன்னார் இப்படி பண்றாருன்னு சொல்லியிருந்தா மக்கள் கொஞ்சம் புரியறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். நீங்களும் இவரை மாதிரி பேரை சொல்லாம குழப்புறீங்க பாத்தீங்களா? பேர் சொல்ல விரும்பவில்லை, பேர் சொல்ல விரும்பவில்லை. அண்ணே, இவர் தான் பேர் சொல்லாம இப்படி சாவடிக்கிறாரே. நீங்க பேர் சொல்லி சொல்லலாம்னே. ஒரு திருடன் நான் திருடன்னு சொன்னா, ஏய் இவன் திருடன்பா ஜாக்கிரதை. ஒரு போலீஸ் நான் உங்களுக்கு பாதுகாக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி திருடுனா, அப்போ நீங்க மோகன் சொன்ன ஊழியக்காரன் ரூபத்துல திருட வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பேர் சொல்லாம சொல்றீங்க, அப்படிதானே? அப்ப மோகன் சன்னன் திருடனா அந்த திருடன் கூட கை கோக்குற அகஸ்டின் ஜெபகுமார் அவரும் திருடன்னு சொல்றீங்க. அப்போ இந்த மாதிரி மோகன் சன்னன் கூட யாருன்னா கை கோர்க்குறாங்களோ அவங்களையும் திருடன் தானே சொல்றீங்கண்ணே. யார் டேஞ்சரஸ், திருடனா போலீஸா? அதுதான் இங்க நடக்குது. அண்ணே, அவங்களும் டேஞ்சரஸ் தான். அவங்க யாரும் தெரிஞ்ச நீங்க பேர் சொல்லாம இருக்கீங்க பாத்தீங்களா? நீங்களும் டேஞ்சரஸ் தானே. மிகப்பெரிய ஊழியம் நடக்கிறது. ஓகே, மிகப்பெரிய ஊழியம். எத்தனையோ நாடுகளுக்கெல்லாம் மிஷனரிகளாக அனுப்பியவர்கள் இவர்கள். அண்ணே, இவங்க எங்க அனுப்புறாங்க? இவங்க வேலைக்கு போறாங்க. மக்களோட பணத்தை மிஷினரி அனுப்புறோம்னு கணக்கு காமிச்சு வாங்கி இவங்க மிஷினரி அனுப்புற மாதிரி போட்டோ தானே எடுத்துக்கிறாங்க. இதோ பாருங்க, ஒரு மிஷினரி எப்படி காணிக்க கல் பண்றாருன்ட்டு. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அதை ஆண்டவருக்கு கொடுங்க. நான் போக முடியாத இடத்திற்கு என் ஐஸ்வர்யம் செல்லும், நான் செல்ல முடியாத இடத்துக்கு என் பணம் செல்லும். பாத்தீங்களானே, மிஷினரியா அனுப்புறவரும் இப்படிதான் இருக்காரு, மிஷினரியா போனவரும் இப்படிதான் இருக்காரு. இவங்களோட ஊழியெல்லாம் மக்கள் பணத்தை எப்படி சுரண்டலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட பாணியில திட்டம் போட்டு திருடரை கூட்டாது. சோ நம்மளுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இவர்கள் மேல வருது. ஆனா அதோடு சேர்ந்து கள்ள உபதேசத்தையும் உள்ளே கொண்டு வந்து ஏன் ஜனங்களை திருப்திப்படுத்த வேண்டும். ஜனங்களை திருப்தி படுத்தினா பரவாயில்லண்ணே, ஜனங்களை ஏமாத்தி அவங்களோட பணத்தை எப்படி புடுங்க வேணும், இதுதான் இவங்களோட நோக்கமா இருக்கு. ஆகையால் உள்ள கள்ள உபதேசத்தை கொண்டு வந்த அந்த காரணமாகத்தான் இவர்கள் தான் இருப்பதிலேயே மிகவும் ஆபத்தானவர்கள். அண்ணே,
இவங்க எல்லாரும் மிக மிக ஆபத்தானவர்கள் நான் ஒத்துக்கிறேனே. ஆனா இருந்தாலும் திருடனை பார்த்த பின்பும் பேர் சொல்லாம திருடன் திருடன் கத்துறதுனால என்ன யூஸ்னு? நீங்க பேர் சொன்னவாச்சு அந்த திருடன் கிட்ட போய் ஏமாற மக்களே உஷாராய் கொஞ்சம் தப்பிவாங்கல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த திருடனும் ஒண்ணுதான். அந்த திருடன் தெரிஞ்சு அவனை யாரும் சொல்லாம இருக்கிறது ஒண்ணுதானே. அவன் மிக மிக மோசமானவனா. நீங்களும் அப்படிதான் பேர் சொன்னா ஆண்டவர் வரையில அவர்கிட்ட போற மக்களே அவர்கிட்ட வெளியே வந்து வேதத்தை படிச்ச ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறாரு. அதனால சீக்கிரமா நீங்களும் திருடர்களை பேர் சொல்லி மக்களுக்கு காமிச்சு கொடுத்தீங்கன்னா மக்கள் ஆச்சு தப்பிப்பாங்க. பை. நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.